இன்னைக்கு கனிமொழி அக்கா பேசின ஒரு பேச்சு ரொம்ப பெரிய அளவுல வைரல். யாரெல்லாம் படிக்க கூடாது, குறிப்பாக பெண்களுக்கு வீட்டிலேயே இருக்கணும், அவங்களுக்கு கல்வி எதற்கு ஏப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. அவர்களுக்கெல்லாம் கல்வி கிடைப்பதற்காகத்தான் நான் முதல்வன் என்ற அந்த திட்டம். அதே போல கல்லூரிக்கு போய் படிக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்காக மாதம் 1000 ரூபாய். எவன் அப்ப விட்டு காசு? இதுல யாருடைய பணம்? இவங்களுடைய பணம். இத பாரு, தெரு தெருவா பேப்பர் பொறுக்கி, பிளாஸ்டிக் பொறுக்கி, வீட்டு வேலை செஞ்சு, கூலி வேலை செஞ்சு, பால் பாக்கெட் வாங்கி கொடுத்து நாலு புற கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஏழைங்களோட பணம். மக்களுக்கான சாதாரண சாமானிய மக்களுக்கான திட்டங்களை, உங்களுடைய அத்தனை கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். ஆமா, ஒன்னும் பெருமையா நீதான் மெச்சுக்கணும். SIR அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க. போதிய அவகாசம் யாருக்கும் வழங்கப்படுவதில்லை. 40-45 நாள்ல உங்களுக்கு வாக்குரிமை இருக்கா இல்லையான்னு அதிகாரிகள் முடிவு பண்ணிடுவாங்க. ஆமா, லோக்சபா MP சொல்றாரு, கேட்டுக்க போடா. ஏன் இந்த அவசரம்? பீகார்ல ஒரு தேர்தல் நடந்தது. சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் பறிக்கப்படுகிறது. உருட்டு உருட்டு, நல்லாவே உருட்டு. பெண்களுடைய வாக்குகள், ஏன்னா பெண்கள் எப்பொழுதுமே நல்லா சிந்திக்கக்கூடியவர்கள், சிந்திக்கிறவங்கள அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்களுடைய ஓட்டு பறிக்கப்படுகிறது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. தலித் மக்களுடைய வாக்குகள் பறிக்கப்படுகிறது. எத்தனை வருஷத்துக்கு இந்த பழைய பஞ்சாங்கத்தையே புரட்டிக்கிட்டு இருப்பீங்க? ஓட்டு உரிமையே இல்லைன்னா கொஞ்ச நாள் பொறுத்து உனக்கு ஓட்டே இல்ல. சும்மா ரீல் விடாதீங்க ப்ரோ. நீ இந்த நாட்டுடைய குடிமகனா குடிமகளா இல்லையாங்கிறதே கேள்விக்குறியாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுவதற்கு எவ்வளவு நேரமாகும் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். லாஜிக்கே இல்லாம கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றீங்க. ஓட்டர் லிஸ்ட்ல கரெக்ஷன், அடிஷன், டெலிஷன்னு எல்லா ப்ராசஸையும் வீடு தேடி வந்து பண்றது நம்ம ஆளுங்க தானே. நம்ம VAO, கார்பரேஷன் ஸ்டாஃப், அப்புறம் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் தானே இதெல்லாம் பண்றாங்க. இவங்கெல்லாம் யார் கண்ட்ரோல்ல இருக்காங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட சம்பளம் வாங்குற ஸ்டாஃப்ஸ் தானே. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி, இதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி. அவங்க மேல உங்க கவர்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல் இல்லையா? அல்லது அவங்களே தப்பு பண்றாங்களா? பவர் உங்க கையில இருக்கு, போலீஸ் உங்க கையில, அதிகாரிங்க உங்க கையில. ஆனா யாரோ ஒருத்தர் டெல்லியில இருந்து பட்டனை பிரஸ் பண்ணா இங்க ஓட்டர் லிஸ்ட் அழிஞ்சிடுமா? ஆமா இல்ல தம்பி, அது மக்களே, நம்ம பேரை நீக்கிற அதிகாரம் நம்ம ஊர் அதிகாரிங்க கையில தான் இருக்கு. சொந்த தப்ப மறைக்க அடுத்தவன் மேல பழி போடுறவங்கள நம்பாதீங்க. அவன் இன்னைக்கு நேத்து அப்படி இருக்கான், அப்பையில இருந்து இப்படிதான். அவன் பரம்பரை புத்தி அதானே. இன்று டெல்லியில ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி தேர்தல் நேரத்துல மட்டும்தான் தமிழ்நாடு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும், மற்ற நேரங்கள்ல மறந்துடுவாங்க. ஆமா, இங்க மட்டும் என்ன காம்பினேஷன் வாழுதான். எலெக்ஷன் வந்தாதான் மத்திய அரசாங்கத்துக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறதே கண்ணுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தை விமர்சிக்கிறாங்க. என்னென்ன அதிகாரிகள் பண்ற கூத்து? உங்களுடைய கட்சி மட்டும் எப்படி? எலெக்ஷன் வந்தாதான் நீங்க இப்படிலாம் பேசுறீங்க. லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. அது சரி, அவங்க நம்ம வாயை பார்த்து வருஷக்கணக்கா பழகிட்டாங்கல்ல, கண்டுபிடிக்கத்தானே செய்வாங்க. எலெக்ஷன் வந்தாதான் விதவைகளை பற்றியான யோசனை உங்களுக்குள்ள வரும். எலெக்ஷன் வந்தாதான் நீட்டை பற்றியான யோசனையை நீங்க செய்வீங்க. இதெல்லாம் பத்தி பேசினா தானங்களே என்ன பத்தி பேசுவாங்க. எலெக்ஷன் வந்தாதான் மறுவாழ்வு இல்லாட்டி அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள், பெண்கள், அவங்கள பத்தி யோசிப்பீங்க. எப்படி எதிர்கட்சியா இருக்கும்போது அமல்படுத்துவீங்க, ஆளுங்கட்சியா இருந்தா அமைதியா இருப்பீங்களா? இதுதான் திராவிட மாடல் அரசா? இது விடியாத அரசு அல்ல, இது விடியாத அரசு. உதயநிதி ஸ்டாலின் அவர் எப்படின்னாங்கன்னா, அவருக்கு ஒரே டைலாக் தானே. இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தரா? அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அவங்கள விழுக்கணும். அவர் விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கிறாரு, என்ன சாதனை செஞ்சாரு? உள்ள ஒண்ணுமே இல்ல, அந்த வடிவேலு பேண்ட்டுக்குள்ள பட்டாவட்டி டவுசருக்குள்ள கை விட்டு வெளியே காட்டுவார், ஒண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி. இந்த அவமானம் உனக்கு தேவையா? துணை முதலமைச்சரா இருக்கிறீங்க, முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது வாங்கின ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் அவ்வளவு வாங்குனீங்க. பெட்டிஷன் மக்கள்கிட்ட போய் குறை தீர்ப்பு முகாம் எத்தனை சால்வ் பண்ணீங்க? கிடையாது. அதெல்லாம் வெளியில மைக்ல சொல்லுவோம், ஆனா செய்ய மாட்டோம். அவருக்கு உண்மையாலுமே சப்ஜெக்ட் நாலேஜ் இல்ல. நம்மளுடைய தூரதிர்ஷ்டம் தான். குடும்ப ஆட்சியில ஒரு பொறுப்புல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறோம். சப்ஜெக்ட் நாலேஜ் கொஞ்சமாச்சு இருந்தா பரவாயில்ல, சப்ஜெக்ட் நாலேஜ் இல்ல. அந்த முக ஸ்டாலின் மூளை இருக்குதா, ஒரு புள்ளிக்கே மூளை இருக்குதா? எங்க ஏத்துமா அந்த மூளை வச்சுட்டாங்கன்னே எங்களுக்கு புரியல.
இதெல்லாம் நல்லதே இல்லப்பா. ரொம்ப ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. யாராச்சும் நீங்க மீடியாக்காரங்க போய் கேள்வி கேட்டா அந்த கார்ல கண்ணாடி ஏத்திக்கிட்டு ஸ்டைலா பாக்குறது, என்னன்னு பாக்குறது, இப்படி பாக்க தான் பண்றாங்க. மீடியா நம்ம கையில இருக்கிற வரைக்கும் நாம எது வேணா சொல்லலாம், என்ன வேணா செய்யலாம். சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை, அதனால பேச தெரியல. ஏதாச்சும் ஒண்ணா பேசணும். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் திரும்ப திரும்ப குண்டுச்சட்டிக்குள்ள குதிரை என்பதை போல மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இதையே பேசிட்டு இருக்காங்க. இது நம்முடைய சாபக்கேடாகத்தான் நான் பாக்குறேங்கன்னா, என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. 2026 தமிழக மக்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஆளுமை மிகுந்த தலைவர்களை கொண்டு வந்து உட்கார வைங்க. உங்களை பணி செய்ய சேவகனா உங்களை மாத்துங்க. உங்களுக்கு அவங்க பணி செய்யட்டும். டார்லிங், உன் வாழ்க்கையில இந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு நீடிக்குது நான் பாக்குறேன்டி. கவர்மெண்ட் மனுஷனை மதிக்கிறதே இல்ல சார். எந்த அரசியல் கட்சி மனுஷனை மதிக்கிறது இல்ல சார். நம்ம பார்த்து திரும்பினா தான் சார் ஆகும். திருப்பி எல்லாம் அடிச்சோம்னா தான் யோசிச்சு கேள்வி கேட்டு படிச்சவனை உட்கார வச்சு பண்பானவனை உட்கார வச்சு ஜனங்களை நேசிக்கிற ஒருத்தனை தலைவரா தேர்ந்தெடுக்காத வரைக்கும் நம்ம செத்துக்கிட்டே தான் சார். இதுதான் தற்போதைக்கு உங்களிடத்தில் நான் சொல்லக்கூடிய செய்தியாகும்.